அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். இன்றைய பதிவில் 2025ஆம் ஆண்டுக்கான தீபாவளி நாள் என்று கங்கா ஸ்நானம் எடுக்க வேண்டிய நேரம் என்ன, கங்கா ஸ்நானம் எடுக்கும் முறை பற்றிய தகவல்கள் எல்லாம் பார்க்க போறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்க பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம்முடைய யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு வருஷமுமே தீபாவளி பற்றிய தகவல்கள் ஏராளமாக பார்த்துக்கிட்டு வரோம். தீபாவளிக்கு முன்னதாகவும் பின்னதாகவும் வரக்கூடிய பண்டிகைகள், வழிபாடுகள் போன்ற தகவல்கள் எல்லாம் விரிவாக பார்த்துக்கிட்டு வரோம். அந்த பதிவுகளை பற்றி நீங்க கூடுதல் தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த பதிவிற்கு கீழே, அதாவது வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓபன் பண்ணுங்க. அதுல பிளேலிஸ்டாக தந்திருப்பேன், அதுல போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்னும் சொல்லணும்னா தீபாவளி பண்டிகைக்குரிய ரெசிபிஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். என்ன ஸ்வீட் எல்லாம் செய்யலாம், மால்பூவா எல்லாம், தெரியாத ஸ்வீட் என்ன இருக்கோ அதை பத்தி எல்லாம் தகவல்கள் கொடுத்துருக்கேன். அது கூட நீங்க தேடி போய் மால்பூவா அனிதா குப்புசாமின்னு போட்டீங்கன்னா வரும். இல்லாட்டி இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயே நான் உங்களுக்கு தரேங்க. சரி, இப்போ தீபாவளி பற்றிய தகவல்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு பண்டிகை வழிபாடும் எதற்காக இருக்கு அப்படின்னா நமக்காகத்தான் இருக்கு. இந்த நம்முடைய ஆத்ம சுத்தி மற்றும் நம்முடைய புற சுத்தியை சரி பண்ணிக்கிறதுக்காகத்தான் இந்த வழிபாடுகள், பண்டிகைகள் எல்லாமே. நம்முடைய வாழ்க்கையை வளமாக வச்சுக்கணும். வளமாக வைக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையுமே நமக்கு ஒவ்வொரு வழிபாடும் சொல்லி கொடுத்துருக்கு. அதன்படி நம்முடைய வழிபாடுகள், பண்டிகைகள் எல்லாம் கொண்டாடிக்கிட்டு வந்தோம்னா நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், எந்த குறையும் இருக்காது. அப்படி இப்படி குறை இருக்கும், ஆனால் பெரும்பாலும் பெரிய பெரிய குறைகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் போக்கப்படும். இந்த தீபாவளி பண்டிகையே என்ன, நம்ம இந்த பழசெல்லாம் போய்கிட்டு புதிதாக வாழ்க்கையை துவங்க வேண்டும். மற்றபடி தீயவைகள் எல்லாம் போய்கிட்டு நம்ம வாழ்க்கையில நன்மைகள் மட்டுமே இருக்கணும் அப்படின்றதுதான். அதனால்தான் அரக்கனை அழித்த பின்னாடி அந்த அரக்கன் கேட்டுக்கொண்ட காரணத்தினால கிருஷ்ண பகவான், கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணியிருக்காரு, அந்த நரகாசுரனுக்கு மோட்சம் கிடைப்பதற்காக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், அவனை நினைவாக கொண்டு வழிபடணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய தாத்பரியத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அது போல பாத்தீங்கன்னா நரகாசுரனை அழித்த பின்னாடி நம்ம அப்பா தீமை ஒழிஞ்சிருச்சு, தீயவன் போய்விட்டான், அரக்கன் போய்விட்டான் நம்மை விட்டு அப்படின்னு இனிமேற்கொண்டு எல்லாமே நல்லதாக இருக்கணும், நல்லவர்களாக வாழ வேண்டும் அப்படின்றதுக்காக தான் பாத்தீங்கன்னா எண்ணெய் குளியல் அப்படின்றது செய்யறோம். இந்த எண்ணெய் குளியலை தான் நம்ம கங்கா ஸ்நானம் அப்படின்னு சொல்றோம். நம்ம தான் வாரந்தோறும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோமே அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வாரந்தோறும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனால நிறைய நல்ல விஷயங்கள் இருந்தா கூட இந்த கங்கா ஸ்நானம் தீபாவளி அன்னைக்கு பண்றதுல சிறப்பு விசேஷங்கள் இருக்கு. இந்த கங்கா ஸ்நானம் செய்யறதே பாத்தீங்கன்னா நம்ம தீபாவளி அன்னைக்கு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் செஞ்சிடணும். நல்ல அந்த சூரிய உதயத்துக்கு பின்னாடி நல்ல லீவு தானே, இழுத்து போத்தி தூங்கின பின்னாடி பெரியவங்களை திருப்திப்படுத்துறதுக்காக எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டு அங்கே இங்கேயும் கொஞ்ச நேரம் ஒலாத்திக்கிட்டு அதுக்கப்புறம் குளிக்க போறது அவ்வளவு சிறப்பு கிடையாது, அது நல்லது இல்லை. அதனால சூரிய உதயத்திற்கு முன்பாக நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அன்றைக்கு ஒரு நாளாவது நீங்க அதை கட்டாயம் கடைபிடிக்கணும். அப்படி நம்ம சூரிய உதயத்திற்கு முன்பாக விடிகாலையிலேயே எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் எழுந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனால பல நன்மைகள் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நாடி நரம்புகள் எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுல இன்னொன்னு சொல்லிடுறேன், தலைக்கு மட்டுமே எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது கிடையாது, உடல் முழுவதுமே எண்ணெய் தேய்த்து குளிக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், அதை கவனிச்சுக்கோங்க. கொஞ்சம் நிறைய பேர் என்ன பண்றாங்க, சாஸ்திரத்துக்கு இத்தினூண்டு எண்ணெயை சூடு பண்ணிக்கிட்டு அதை எடுத்துட்டு தலையில உச்சி மண்டையில மட்டும் தேய்ச்சிட்டேன் போதும் போதும் அப்படின்ட்டுறாங்க. இது நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன் கண்கூடாக. அப்படி இல்லாம நல்லா எண்ணெய் தேய்ச்சிக்கணும். உடம்புல தலையெல்லாம் எண்ணெய் தேய்ச்சிட்டு அதிகாலையிலேயே 3 மணிலிருந்து 5 மணி 5:30 மணிக்குள்ளாராக நம்ம கங்கா ஸ்நானம் செஞ்சிடணும். ஏன்னா அதுக்கப்புறம் கங்கைக்கு நிறைய வேலை இருக்கு. அந்த கங்கா ஸ்நானம் நம்ம செஞ்ச பின்னாடி என்ன பண்ணுவாங்க, கங்கா தேவி இப்படி நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க, புராணங்கள்ல சொன்னது சொல்றேன். கங்கா தேவி கணக்கு கொண்டு போய் கொடுப்பாங்க விஷ்ணு பகவானுக்கு, இத்தனை பேர் குளிச்சுட்டாங்க அப்படின்னு. அப்படி கணக்கின்படி பார்த்தீங்கன்னா அவர்களுடைய கங்கா ஸ்நானம் அன்றைக்கு சீக்கிரத்துல எடுத்தவங்களுக்கு பாவங்கள் எல்லாம் குறையும் அப்படின்றது நம்ம பெரியவங்க சொன்ன விஷயம். அதே போல தீபாவளியான இந்த மங்களகரமான நாள்ல
சீக்கிரத்துல குளிச்சுட்டு புது துணி அணிஞ்சுக்கிட்டு சாமியை கும்பிட்டுக்கிட்டு பட்டாசு அந்த காலையிலேயே பட்டாசு வெடிச்சிடணும். பட்டாசை வெடிச்சுக்கிட்டு நம்ம கோயில் குளம் போயிட்டு வர்றது ரொம்பவே சிறப்பு சேர்க்கும் நம்ம வாழ்க்கையில. அதாவது மங்களகரமான நாள் அது, சுபிட்சமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரும். அதனால இந்த காலத்தில் இருக்கக்கூடிய இளவட்டங்கள், இளைஞர்கள், இளைஞர்கள் எல்லாம் கூட இந்த சின்ன விஷயத்த நீங்க கடைபிடிச்சீங்கன்னா நிறைய பலன்கள் கிடைக்கக்கூடியதை நீங்க போக போக பார்ப்பீங்க. இது என்னன்னா அகத்தூய்மை. அன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், பகவானை கட்டாயம் வழிபாடு செய்யறோம். எல்லாரும் அந்த பட்டாசு வெடிக்கும் போது, அந்த புது துணி அணியும் போது என்ன ஆகுதுன்னா ஒரு மனதுல சந்தோஷம் ஏற்படும். அந்த சந்தோஷம் ஏற்படும் போது எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்ம ஸ்ப்ரெட் பண்றோம். அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் நம்ம வாழ வைக்குது. அதனால இது எல்லாமே சேர்ந்ததுதான் தீபாவளி. அதனால என்ன பண்ணுங்க, கங்கா ஸ்நானத்தை சீக்கிரம் எடுத்துக்கோங்க. சரி, இந்த கங்கா ஸ்நானம் எப்படி எடுக்கணும் அப்படின்றத இப்ப பாத்திரலாம். நம்ம ஒரு மனையில என்ன பண்ணுவாங்க, சின்னதா ஒரு கோலம் போடுவாங்க. கோலம் போட்டு அது காஞ்ச பின்னாடி அந்த மனையில இந்த முதல்ல வீட்டு தலைவரை உட்கார வச்சுக்கிட்டு, வீட்டு தலைவி இருக்காங்கல்ல அவங்க என்ன பண்ணுவாங்க, அதாவது அம்மா என்ன பண்ணுவாங்க, இல்ல பாட்டி இருந்தாங்கன்னா பாட்டி தான் வீட்டு தலைவி, அப்படி இருக்கிறவங்க நல்லெண்ணெய சூடு பண்ணுவாங்க. சட்டியில 2 பூண்டு பல்லு தட்டி போட்டு சும்மா 4-5 மிளகு போட்டு நல்லா சூடு பண்ணி கொதிக்க வைப்பாங்க. அந்த கை சூடு பொறுக்கிற வரைக்கும் அந்த எண்ணெயை எடுத்துக்கிட்டு ஒரு கிண்ணத்துல ஊத்திக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தரையா உட்கார வச்சுக்கிட்டு நெத்தியில குங்குமம் இட்டுக்கிட்டு, இந்த வருஷத்துல இருந்து நம்ம வாழ்க்கை இனிமையாக இருக்கணும், மங்களகரமாக இருக்கணும். அந்த குங்குமம் வைக்கிறோம்ல, அதுல பெண்களுக்கு மஞ்சள் கூட வச்சுடுவாங்க. அந்த மஞ்சளை போல மங்களகரமான வாழ்க்கை அமையணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பெரியவங்க ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு எண்ணெய் தேய்ச்சி விடுவாங்க. அது கொஞ்ச நேரம் ஒரு 20 நிமிஷம் உடம்புல ஊற வச்சுக்கிட்டு குளிச்சிடணும். பெண்களுக்கும் அதே மாதிரிதான் மஞ்சள் பூசிக்கிட்டு குங்குமம் வச்சுக்கிட்டு வாழ்த்துவாங்க. கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு சீக்கிரத்துல நல்ல வரன் கிடைக்கணும் அப்படின்னு வாழ்த்துவாங்க. திருமணமான பெண்களுக்கு எல்லாமே சுபமாக அமையணும், நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோட தீர்க்க சுமங்கலியாக வாழணும் அப்படின்னு வாழ்த்திட்டு எண்ணெய் தேய்ச்சி அன்னைக்கு குளிச்சிடுவாங்க. வாழ்க்கை இனிமேல் சுபிக்ஷமாக இருக்கணும், அனைத்து விதமான செல்வங்களும் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம அன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி, அதாவது பெரியவங்க வாழ்த்துவாங்க. எல்லாம் சரிம்மா, நீங்க எண்ணெய் தேய்ச்சி சீக்கிரத்துல பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே குளிக்க சொல்றீங்க, அதுவும் சூரிய உதயத்திற்கு முன்னாடி. இப்ப குளிர்காலம் வேற ஆரம்பிச்சிருச்சு. சாதாரண நாள்ல எங்களுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சாலே சளி தும்மல் இருமல்னு வர ஆரம்பிச்சிருது. இது நியாயமா? அப்படி இதுக்கு ஏதாவது நம்ம பெரியவங்க சொல்லியிருக்க மாட்டாங்களா? அதையே சொல்லலாம்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கங்கா ஸ்நானம் தீபாவளி அன்னைக்கு எடுக்கிறோம் இல்லையா, அதுக்கு சுடுதண்ணீர் தான் குடிச்சாகணும், வெந்நீர் போட்டு குளிச்சாகணும்ன்றது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது, நீங்க இப்ப எந்த எண்ணெய் தேய்க்கணும்? நாங்க வழக்கமா பாத்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் தான் தேய்ப்போம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக சொல்றேன், நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிப்பது ரொம்ப சிறப்பு. அதனால இந்த கங்கா ஸ்நானம் மட்டும் நீங்க நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிச்சுக்கோங்க. இப்படி எண்ணெய் தேய்ச்சி 20 நிமிஷம் கழிச்சு குளிச்ச பின்னாடி புது துணி அணிந்த பின்னாடி பலகாரம் எல்லாம், முதல் பலகாரம் பகவானுக்கு வச்சுக்கிட்டு குடும்பத்தோட வழிபாடு செஞ்சுக்கிட்டு உடனே பட்டாசு வெடிக்க செஞ்சிருங்க. இந்த பட்டாசு வெடிக்கிறதும் ரொம்ப ஜாக்கிரதையாக, பிறருக்கு எந்த விதமான தீங்கும் இழைக்காமல். இப்ப நோய் நொடியோட வயசானவங்க எல்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஹார்ட் பேஷண்டா இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் மிதமான பட்டாசு, சத்தம் வெடிச்சத்தம் கம்மியாக இருக்கிற பட்டாசு எல்லாம் நம்ம வெடிச்சா போதுமானது. அதே போல விலங்குகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பட்டாசை பார்த்தாலே தலதெரிச்சு ஓடும். நிறைய இடத்துல என்னன்னா அந்த தலதெரிச்சு ஓடுறத பார்த்துக்கிட்டு கைதட்டி எல்லாம் மகிழ்ச்சி அடைஞ்சு சிரிக்கிறத பார்த்திருக்கேன். அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. எப்பவுமே பிறருக்கு எந்த விதத்திலும் துன்பத்தை நம்ம இழைக்க கூடாது. அதுக்குத்தான் இதெல்லாம் பாத்தீங்கன்னா வழிபாடுகளும் நம்ம பண்டிகைகளும். பஞ்சமாபாதங்கள் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கணும். இப்போ பாவம் செஞ்சுட்டு இருக்கிறவன், தப்பு செஞ்சுட்டு இருக்கிறவனே இந்த மாதிரி தொடர் வழிபாடுகள் பண்டிகைகள்ல தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு பகவானை வேண்டிக்கிட்டு விரதம் எல்லாம் இருந்துகிட்டு வந்தாங்கன்னா ஒரு காலகட்டத்துல அவங்க நல்லவர்களாக மாறிடுவாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா நம்ம ஏராளமான பண்டிகைகள், ஏராளமான வழிபாடுகள் எல்லாம் பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க. அதன்படி நம்ம பின்பற்றினோமே ஆனால் ரொம்பவே சிறப்பாக வாழ்வோம். சரி, இந்த கங்கா ஸ்நானம்க்கு மணப்பலகை போட்டு உட்கார வச்சுக்கிட்டு அதுல நீங்க பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க. எந்த திசையை நோக்கி அமர வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிழக்குல மனையை போட்டு மேற்க நம்ம கண்கள் பார்க்கிற மாதிரியும் உட்காரலாம், அதுவும் சிறப்பு. அப்படி இல்லைன்னா மேற்குல மனையை போட்டு கிழக்குல இருக்கக்கூடிய சூரிய பகவான் உதிக்கின்ற நேரம் அதுக்கு முன்னாடியே, ஏன்னா அந்த திசையை பார்த்து நம்ம கை வணங்கிக்கிட்டே, என்ன பெரியவங்க பூசி விடும்போது கை வணங்கிக்கிட்டே நம்ம என்ன பண்ணணும், அந்த எண்ணெய் பூசி விடுறாங்கல்ல அதுக்கு நம்ம
ஒத்துழைத்து கடவுள்கிட்ட நம்ம மனசுல வேண்டிக்கணும். நம்ம தெரிஞ்சும் தெரியாமலும் செய்த தீங்குகளை, அதாவது தவறுகளை எல்லாம் மன்னிச்சிருங்க, இனிமேல் எங்களுடைய வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும், குடும்பம் மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு நீங்க இந்த கிழக்கு திசையை நம்ம கண் பார்வை பார்த்தும் அமரலாம், தவறு கிடையாது. சரி, தீபாவளி என்னைக்கு தெரியாமையா இருக்கும். தீபாவளிக்கு 15-20 நாள் முன்னாடியே நம்ம என்ன பண்றோம், துணி அது வாங்கணும் இது வாங்கணும் அப்படின்னு, இந்த மாதிரி டிசைன்ல வாங்கணும், புதுசா ஏதாவது டிசைன் வந்திருக்கா அப்படின்னு எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடுறோம். அதனால அதை விடுங்க. நீங்க என்ன தெரியுமா, இந்த லீவு கிடைக்குது இல்லை நமக்கு. இப்ப எல்லாரும் வேலையில பரபர பரபர பரபரன்னு ஓடிட்டு இருக்கோம். அம்மா ஒரு ஊர்ல, அப்பா ஒரு ஊர்ல, பிள்ளைங்க ஒரு ஊர்ல வேலை பார்த்துக்கிட்டு இப்படி ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்காம வாழ்ற நாள்கள்ல இப்போ இருக்கிறோம் நம்ம. அப்போ லீவு கிடைச்ச அப்பா 4 நாள் லீவு கிடைக்குது, நம்ம போயிட்டு வீட்டுல எல்லாரோட குடும்பத்தோட இருந்துட்டு நல்ல ஜாலியா இருந்துகிட்டு அம்மா கை சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு வரணும், வீட்டு சாப்பாடு சாப்பிடணும்னு எத்தனை பேர் ஏங்கிக்கிட்டு இருப்பீங்க இல்லையா? அதனால எல்லாருக்குமே அந்த தேதி தெரிஞ்சிருக்கும். இந்த 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி தீபாவளி நாள். அன்னைக்கு காலையிலேயே எழுந்து கங்கா ஸ்நானம் செஞ்சுக்கோங்க. தீபாவளி சிறப்பாக உங்களுக்கு எல்லாம் அமைஞ்சு இந்த தீபாவளியிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை அனைத்துமே சுபமாக இருக்கணும், சுபிக்ஷமாக இருக்கணும் அப்படின்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இப்ப இதுல நிறைய பேர் கேட்பீங்க, எங்க இது கேட்கக்கூடிய கேள்வி, நான் முழுசா வீடியோ பாக்குறதுக்கு பொறுமை கிடையாது யாருக்குமே. அவ்வளவு பொறுமையை இழந்துகிட்டு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அப்படியெல்லாம் இருக்காதீங்க. தெளிவாக குபேரர் வழிபாடு எப்படி செய்யணும்னு நான் A to Z எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமும் இதென்ன இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் பொறுமையா வீடியோ பாருங்க. ஏதாவது நீங்க கேள்வி கேட்குறீங்களே, வீடியோவும் பண்ணிட்டு அந்த கேள்விகளுக்கான விடைகள் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு எவ்வளவு நேரம் போகும் இல்லையா? அதை கொஞ்சம் நீங்க சிந்திச்சு பார்க்கணும். சரி, இப்போ இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க. பாத்தீங்கன்னா நீங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கான விடைகள் நான் இப்ப சொல்றேன். பாட்டி 80 வயசுக்கு மேல ஆயிடுச்சு, அவங்க தவறிட்டாங்க, நாங்க தீபாவளி கொண்டாடலாமா இல்லையா, 8 மாசம் ஆச்சுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கீங்கன்னு வைங்களேன். கேட்பீங்க கட்டாயம். அப்படி கேட்கக்கூடியவர்களுக்கு நான் சொல்றேன், இந்த 80 வயதுக்கு மேல மோட்சம் அடைகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கல்யாண சாவு அப்படிம்பாங்க. அதனால நீங்க தீபாவளியை கொண்டாடலாம். இன்னும் சொல்லணும்னா பெரியவங்களுக்கு கொண்டாடுறதுக்கு மனசு இல்லைன்னா சிறு பிள்ளைகள் இருப்பாங்க வீட்டுல, குழந்தைகள் தீபாவளியை கொண்டாடலாம், தவறு கிடையாது. பொதுவாகவே ஒரு பெரியவங்க சொல்லியிருக்காங்க, அது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்றது எனக்கு தெரியல. ஒரு துக்க நிகழ்வு ஏற்பட்டால் சுப நிகழ்வு சீக்கிரத்துல செஞ்சிடணும் அப்படின்றதுதான் பெரியவங்க சொன்ன விஷயம். இது நம்ம தள்ளிக்கிட்டே போறது அப்படின்றது சரியில்லை வாழ்க்கையில அப்படின்றது. ஏன்னா அதுக்கான 16ஆம் நாள் காரியத்துல 30 நாள்கள் கழித்து செய்யக்கூடிய காரியங்கள்லயே எல்லா தீட்டும் கழிஞ்சு போயிரும். அதனால அவரவர் குடும்பத்திற்கு ஏற்ப, அவரவர் எண்ணத்திற்கு ஏற்ப நீங்க என்ன பண்ணுங்க, எங்களுக்கு இன்னும் துக்கம் இருக்குங்க, முடியாது, கொண்டாட முடியாதுன்னு நினைக்கிறவங்க கொண்டாடாதீங்க. இல்லைங்க அவங்க ரொம்ப வயசானவங்க, போய் 8 மாசம் ஆச்சுங்க, எங்க வீட்டுல ஒரு சின்ன குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறவங்க வழிபட்டுக்கோங்க. கட்டாயம் கடவுள் வழிபாடு அப்படின்றது தீபாவளி நீங்க தடாபுடான்னு கொண்டாடுறீங்களோ இல்லையோ, கடவுள் வழிபாடு அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, கடவுளுக்கு நம்ம நைவேத்தியம் படைக்கிறதுக்கு அன்னைக்கு பலகாரங்கள் புதுசா செஞ்சுதான் ஆகணும் இல்லையா, பலகாரங்கள் புதுசா செஞ்சு சுவாமிக்கு படைச்சுக்கிட்டு வழிபடணும். கட்டாயம் வழிபாடு செய்யுங்க. அந்த அன்னைக்கே தீபாவளி அன்னைக்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம பிள்ளையாரை வழிபட்டு முன்னோர்களையும் மனசார நினைச்சுக்கிட்டு நீங்க இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம். வேண்டான்னு நினைக்கிறவங்க விட்டுருங்க. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்பீங்க, இல்லைங்க நாங்க கொண்டாடணும்னு இருந்தவங்க மாத விளக்கு ஆயிடுச்சுங்க, என்னங்க பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம மனசுதாங்க காரணம் எல்லாமே. நம்ம என்ன பண்ணலாம், அந்த வாரத்துல ஏதோ ஒரு நாள்ல கொண்டாடி கொள்ளலாம், தவறு கிடையாது. இன்னொன்னு, வீட்டுல எல்லாரும் இருப்பாங்களே, யாராவது ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டு நீங்க விளக்கேத்திருங்க, இந்த நைவேத்தியம் நான் செஞ்சு வச்சதை படைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வாசல்லையும் விளக்கேத்தி வைங்க. விரதம் இருக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, விரதம் இருக்கிறது உங்களுடைய விருப்பம், இல்லைன்னா விட்டுருங்க. குடும்ப வழக்கம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த குடும்ப வழக்கத்தை நான் சொல்லி ஒரு வீடியோல அடக்க முடியாது. இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்றோம், அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு குழப்பம் ஏற்படும். அதனால நீங்க இதுல எல்லாம் என்ன பண்ணுங்க, குடும்ப வழக்கப்படி பின்பற்றுவதுதான் சிறப்பு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அடுத்த நாள் பாத்தீங்கன்னா கேதார கௌரி நோன்பு வருது, அப்போ கட்டாயம் விரதம் இருப்பீங்க இல்ல. அதனால உங்க விருப்பம் என்னவோ அதுக்கேத்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும்னா, விரதம் மேற்கொள்வது மேற்கொள்ளாதது இல்ல, கேதார கௌரி நோன்பு வருது
அதுக்கு விரதம் எடுக்க போறோம், அப்போ விட்டுறலாம் அப்படின்றது உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி நான் விட்டுடுறேங்க. இன்னொன்னு சொல்றேன், இந்த தீபாவளி அன்னைக்கு வீட்டுல பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு, அதாவது அவங்க கிட்ட இருந்து ஆசீர்வாதம் கட்டாயம் வாங்கிக்கோங்க. அது கூட இந்த தீபாவளிக்கு அவங்க கையில இருக்கக்கூடிய பணத்தை கொடுப்பாங்க. ஆசீர்வாதம், பணம் கொடுப்பது கூட ஒரு விதமான ஆசீர்வாதம். அக்ஷதை தூவி நல்லா இருக்கணும்னு பெரியவங்க ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்கின்ற பணத்தை பத்திரமாக எடுத்து வச்சுக்கோங்க. நிறையவே கொடுத்துட்டாங்க, அதை தூக்கி வச்சு என்னங்க பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் எடுத்து வச்சு 100 ரூபாய் அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க மீதம் வேணா செலவு பண்ணிக்கோங்க. அது ரொம்ப சுபிக்ஷமாக கருதப்படுது. சரி, இந்த தீபாவளி பதிவு உங்களுக்கு எல்லாம் பயனுள்ள பதிவாக இருக்கும். இந்த கங்கா ஸ்நானம் எப்படி எடுக்கணும், எந்த நேரத்தில் எடுக்கணும் அப்படின்ற தகவல்களை எல்லாம் நம்ம இந்த பதிவுல பார்த்துட்டோம். இந்த பதிவை, அதாவது இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாம் கட்டாயம் நீங்க ஷேர் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இப்ப நம்ம விஹா ஆன்லைன் பத்தி சொல்றீங்க. விஹா ஆன்லைன் அப்படின்றது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இது வரைக்கும் எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க உடனே பிளே ஸ்டோர், ஆப் ஸ்டோருக்கு போங்க. தம்ப்நெயில்ல கொடுக்கப்பட்டிருக்கின்ற விஹா ஆன்லைன் அப்படின்ற ஸ்பெல்லிங் பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்க, உடனே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க டவுன்லோட் செய்த பின்னாடி பார்க்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமி விஹா ஆன்லைன் அப்படின்னு பச்சை எழுத்துல இருக்கான்னு பார்த்துக்கிட்டு சரி பண்ணிக்கோங்க. இந்த விஹா ஆன்லைன் எங்களுடைய ஆப்ல என்னென்ன சிறப்புகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் தெரியுமோ அந்த லாங்குவேஜ் எல்லாம் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே போல நீங்க எந்த நாட்டிலேயாவது இருந்துகிட்டு நீங்க ஆர்டர் போடணும், இந்திய ரூபாய் இல்லையே அப்படின்னு நினைச்சீங்கன்னா எந்த விதமான கரன்சி சேஞ்சிங்கும் நம்ம விஹா ஆன்லைன் ஆப்ல கொடுத்துருக்கோம். எங்களுடைய விஹா ஆன்லைன் ஆப் தவிர எங்களுடைய விஹா பொருள்கள் அனைத்துமே viha.online என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்லயும் விற்பனைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இல்லைங்க பொருள்களை நேர்ல தாங்க பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க எங்களுடைய விஹா கடைக்கு வாங்க. சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்துல இருக்கு. சரி, இப்படி சொன்னா மொட்டையா போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க விஹா கடைக்கான கூகுள் ரூட் மேப், எங்க விஹா கடைக்கான போன் நம்பர், அட்ரஸ், கஸ்டமர் கேர் நம்பர் மற்றும் எங்க viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்கான லிங்க்ஸ் மற்றும் எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்கான லிங்க்ஸ் எல்லாமே ஒவ்வொரு வீடியோவுக்கு கீழேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நாங்க கொடுத்துக்கிட்டு வர்றோம். அதை பின்பற்றி நீங்க வரலாம். இன்னும் ஒரு சில தகவல்கள் முக்கியமானது நான் சொல்றேன். எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர, எங்களுடைய viha.online இ-காமர்ஸ் வெப்சைட் தவிர, எங்களுடைய விஹா கடையை தவிர எங்களுடைய பொருள்கள் வேறு எங்கேயுமே விற்பனைக்கு கிடைக்காது. அப்படியே என்னுடைய பெயர், புகைப்படம், ஆடியோ, வீடியோ பயன்படுத்திக்கிட்டு அவங்க பொருள் தாங்க எங்க கடையில விற்பனை கொடுத்துட்டு இருக்கோம், இல்லைங்க அவங்க பொருள் தாங்க எங்க வெப்சைட்ல கொடுத்துட்டு இருக்கோம், இல்ல அவங்க பொருள் தாங்க எங்க ஆன்லைன் ஷாப்ல கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அதற்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது, தொடர்பு கிடையாது. அது டூப்ளிகேட், அது பொய்யான தகவல்கள். சரி, மீண்டும் அடுத்தடுத்த பதிவுகள்ல உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி கூறி விடைபெறுவது அனிதா குப்புசாமி. நன்றி, வணக்கம்.